வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, 4ஆம் அதிபதி. இப்போது ஒரு ஜாதகருக்கு 4ஆம் இடம் அப்படின்னா என்னென்னா, வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம், தாய், ஆரோக்கியம் இது எல்லாத்தையுமே குறிக்கிறது 4ஆம் இடம். அப்போது ஒரு ஜாதகருக்கு 4ஆம் இடம் என்பது இது அனைத்தும் குறிக்கும். ஜென்ரலாக சொல்லப்போனால் சுகஸ்தானம்னு சொல்லலாம். இப்போது 4ஆம் அதிபதி ஒரு ஜாதகருக்கு கெடக்கூடாதுன்னா நான் எப்படி சொல்கிறதுனா, 4ஆம் அதிபதி நீசமாக இருக்கக்கூடாது, அஸ்தங்கமாக இருக்கக்கூடாது, வக்ரமாக இருக்கக்கூடாது, திதி சூனியத்தில் மாட்டிருக்கக்கூடாது, பாதகத்தில் இருக்கக்கூடாது, 6, 8, 12 மறைஞ்சிருக்கக்கூடாது. இப்படி இருந்தால் அது வலு இல்லாமல் இருக்குன்னு அர்த்தம். 4ஆம் அதிபதி கெட்டுட்டாருன்னு அர்த்தம். அப்போது 4ஆம் அதிபதி பலமோடு கேந்திர திரிகோணத்தில் இருக்கிறது, குருவோடு சேர்ந்துருக்கிறது, இந்த மாதிரி சுபர்களோடு சேர்ந்துருந்தால் அது பலம் மிக்கவை அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். 4ஆம் அதிபதி இருக்கார்ல, அவர் லக்னத்திலேயே உட்கார்ந்துருந்தா என்ன பலன்னா, அந்த ஜாதகருக்கு வீடு, வண்டி, வாகனம் எல்லாமே அமையும். அதே மாதிரி 4ஆம் அதிபதியும் லக்னாதிபதியும் சேர்ந்திருந்தாலும் இதே பலன் தான் வரும். அப்போது ஒரு 4ஆம் அதிபதியோட ஒரு சுபர் சேர்ந்திருந்தால் அது இன்னும் மென்மேலும் ஒரு யோகத்தை தான் செய்யும். சுபர் சேர்ந்திருந்தாவோ இல்லை 4ஆம் அதிபதியை சுபர் பார்த்தாலோ இல்லை 4ஆம் வீட்டை சுபர் பார்த்தாலோ இது நம்மளுக்கு நன்மையை மட்டும்தான் செய்யும் அப்படின்னு அர்த்தம். சரி, 4ஆம் அதிபதி வக்ரமாக இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா, ஜாதகருக்கு இந்த வண்டி வாகனம் கிடைக்காமல போக சொத்தெல்லாம் எல்லாமே கிடைக்கும். என்னென்னா, இப்போ வண்டி வாகனம் வீட்டில் வாங்கினா மறுபடியும் விற்றுட்டு மறுபடியும் வாங்குவார். ஏன்னா 4ஆம் அதிபதி வக்ரமாயிட்டார்ல, அதனால் என்ன ஆகும்னா வாங்கிட்டு மறுபடியும் விற்றுட்டு மறுபடியும் வாங்குவார். ஓகேவா? அந்த மாற்றிக்கிட்டே இருக்கிற பழக்கம் இருக்கும். 4ஆம் அதிபதி வக்ரமானா வாங்குறத விற்றுட்டு மறுபடியும் இன்னொன்று வாங்குவார். ஒரு வண்டி வாங்குவார், விற்றுட்டு மறுபடியும் வாங்குவார். அதுதான் ரொட்டீனாக இருக்கும். ஸோ 4ஆம் இடம் ஸ்ட்ராங்காக ப்ளேஸ் ஆகிருக்கணும். ஒன்றா 4ஆம் இடத்துல சுபர், குரு இந்த மாதிரி சுபரோட தொடர்பு இல்லைன்னா சுபரோட பார்வை இதெல்லாம் இருந்துச்சுன்னா அமோகமாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போது 4ஆம் அதிபதி ஜாதகத்தில் கெடக்கூடாது. இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ இது நீங்கள் இப்போ அடுத்து என்ன கேட்பீங்கன்னா, அடுத்து சரி எனக்கு எப்போ நான் வீடு கட்டுறது, வண்டி வாகனம் வாங்குறதெல்லாம் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அந்த தசாபுத்தி 4ஆம் அதிபதியோட தசாபுத்தி நடக்கணும். இப்போ 4ஆம் அதிபதி யாருன்னா, ஒரு செவ்வாய் எடுத்துக்கலாம். உங்களுக்கு 4ஆம் அதிபதி செவ்வாயாக வராரு அப்படின்னா செவ்வாயோட தசாபுத்தி நடக்கணும். இல்லை சந்திரனோட தசாபுத்தி நடக்கணும். இல்லை சூரியனோட தசாபுத்தி நடக்கணும். அப்போ அந்த டைம் பீரியட் சரி. அது இல்லாமல் இப்போ உங்களுக்கு 4ஆம் அதிபதி சுக்கிரனாக வராருன்னா, சுக்கிரனோட சேர்ந்து சூரியன் இருந்தாருன்னா ஒன்றா சூரியனோட தசாபுத்தி வரணும், இல்லைன்னா சுக்கிரனோட தசாபுத்தி வரணும். ஏன்னா 4ஆம் அதிபதியோட சூரியன் சேர்ந்துருக்காருல்லவா, அப்படிங்கிறப்போ இந்த ரெண்டு கம்பைனாக இருக்குல்ல. ஸோ அதனால் ஒன்றா இது, இல்லைன்னா அந்த 4ஆம் அதிபதியோட தசாபுத்தி, இல்லைன்னா 4ஆம் அதிபதியோட சேர்ந்துருக்கிறவரோட கிரகத்தோட தசாபுத்தி நடக்கிறப்போ நீங்கள் கண்டிப்பாக வண்டி, வாகனம், வீடு, சொத்து, சுகம் இது எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடிய காலகட்டம், அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 4ங்கிறது தாய் உறவை மேம்படுத்தக்கூடியது. அப்போது 4ஆம் அதிபதி வலுத்திருந்தால் அவங்க மிகவும் தாய் அன்பு மிக்கவராக இருப்பாப்படி. தாய் போட்ட கோட்டை தாண்ட மாட்டார், தாய் கிழிச்ச கொண்டு தாண்ட மாட்டார். அதுதான் போட்ட கோடை தாண்ட மாட்டேன்னு சொல்ல அப்படி இல்லை. அதுதான் அம்மா ஒரு வார்த்தை சொல்லிட்டா அதை மீறி எதுவும் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் ஒரு ஜென்ரலாக காலபுருஷ தத்துவப்படி ஒரு ஜாதகத்தில் 4ஆம் அதிபதியும் சரி சந்திரனும் சரி இந்த 2 கெடாமல் இருந்தாவே ஒரு ஜாதகருக்கு வீடு, வண்டி, வாகனம், சொத்து எல்லாமே அமையும். இதுதான், இவை அனைத்தும் பொதுவான பலன்களே. சுய ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் வேறுபடும். நன்றி.